إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية وجاهدوا في الله حق جهاده أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக பணிந்து வணங்குவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரி தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய உலகில் நாம் அன்றாடம் மிகப்பெரிய சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டே வருகிறோம். தினந்தோறும் புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகி அந்த பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல்வேறு சவால்கள், பல பிரச்சனைகள், ஒன்றல்ல இரண்டல்ல, எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, சவால்களுக்கு மேல் சவால் என்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த சவால்களில், இந்த பிரச்சனைகளில் சமாளிக்க முடியாத பிரச்சனை சவால் என்று சொல்வதாக இருந்தால் அது பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றாடம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளால் பல்வேறு பிரச்சனைகளை சமூகத்தில் சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அனுபவசாலிகள். அவர்களுக்கென்று சில கனவுகள், சில விருப்பங்கள், சில ஆசைகள் இருக்கும். அந்த விருப்பங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், பாடுபடுகிறார்கள். அதற்காக அல்லும் பகலும் உழைக்கிறார்கள். தன்னுடைய மனைவியை பிரிந்து, தன்னுடைய பாசத்திற்குரிய பிள்ளைகளை பிரிந்து, உற்றார் உறவினர்களை எல்லாம் பிரிந்து, கடல் தாண்டி அந்நிய தேசங்களுக்கு சென்று நம்முடைய சகோதரர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? நம்முடைய பிள்ளைகள் நல்லா வாழணும், நம்முடைய குடும்பம் நல்லா வாழணும் என்கின்ற அந்த நினைப்பு இருக்கிறது. அதுதான் அவர்களை அங்கே கொண்டு தள்ளி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து சென்று தங்களுடைய வியர்வைகளை, இரத்தங்களை சிந்தி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைப்பு, இந்த வியர்வை, இந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், இந்த தியாகங்கள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளுக்காக. ஆனால் அவர்கள் எந்த கனவுகளோடு, எந்த ஆசைகளோடு, எந்த விருப்பங்களோடு தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த விருப்பங்களை, அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அவருடைய பிள்ளைகள் நடந்து கொள்கிறார்களா என்று சொன்னால் அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் மிகச்சிலர் தான். பெரும்பாலான பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால்
பெற்றோருடைய ஆசையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில்தான் அவர்களுடைய செய்கைகள், நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எல்லாமே அமைந்திருக்கிறது. சில பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி கவலை, சில பெற்றோருக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்க நிலையை பற்றிய கவலை. படிக்கவும் மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறான், ஊதாரியா இருக்கிறான், தினந்தோறும் பாக்கெட் மணி வேணுக்காண்டி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான், அதை வாங்கித்தான் இதை வாங்கித்தான் சொல்லி நச்சரிச்சிட்டு இருக்கிறான் என்றெல்லாம் பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி வருந்தாத நாட்களே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெண் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட ஆண் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் எங்களுக்கு அதிகம் என்று சொல்லக்கூடிய பெற்றோரும் இருக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக பேசக்கூடிய பெற்றோரும் இருக்கிறார்கள். பொதுவாக பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது ஒரு கலை, அது ஒரு சவாலான விஷயம், அது பெற்றோருக்கு எளிதான விஷயமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு பெற்றோருக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகளை வளர்க்கின்ற விஷயத்தில் அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அழுத்தங்களுக்கு ஏற்ப, அந்த அறிவுரைகளுக்கு ஏற்ப தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது பெற்றோருக்கு மிகுந்த சவாலான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே, மடியில் நெருப்பை கட்டி வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமமான ஒன்றுதான் பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை திருமணம் செய்து கொடுக்கின்ற வரையிலும் வளர்ப்பது என்பது. ஆனால் இந்த பெற்றோர்கள் படக்கூடிய அல்லல்களை, இந்த பெற்றோர்கள் அடையக்கூடிய துன்பங்களை, தியாகங்களை எல்லாம் இந்த பிள்ளைகள் நினைத்து பார்க்கிறார்களா என்று சொன்னால் அவ்வாறு நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். காசு பணம் எவ்வாறு சம்பாதிக்கப்படுகிறது, ஒரு பொருள் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் எத்தனை உழைப்புக்கு பிறகு, எத்தனை நாள் உழைப்புக்கு பிறகு அந்த பொருள் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது என்ற காசினுடைய அருமை பெருமையை புரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மிகச் சிலர் தான், குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, பெற்றோரை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றி இன்றைய மாணவர் சமுதாயம், இன்றைய பிள்ளைகள், இளைஞர்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர்களை வருத்தப்படுத்துவது ஹராமான ஒன்று, மார்க்கத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை ஹராமாக்கி இருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரை மனம் கோணும்படியாக, அவர்களை வருத்தப்படுத்தும்படியாக பிள்ளைகள் நடந்து கொள்ளவே கூடாது. அவருடைய பேச்சுக்களின் மூலமாகவோ அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாகவோ பெற்றோருடைய திருப்தியை பெறுவதில் தான் பிள்ளைகளுடைய லட்சியம் இருக்க வேண்டும். பெற்றோருடைய விருப்பங்கள் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதைத்தான் லட்சியமாக, கொள்கையாக கொண்டு அந்த பிள்ளைகள் செயல்பட வேண்டும். இதையெல்லாம் பிள்ளைகள் அறிந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்திகளை சொன்னார்கள். ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதைன் வ சுக்துர் ரப்பி ஃபீ சுக்துல் வாலிதைன் என்று சொன்னார்கள். இந்த ஒரு செய்தியே, இந்த ஒரு அறிவுரையே போதுமானது. பிள்ளைகள் பெற்றோரை எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும், அவர்களை வருத்தப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது என்பதற்கு இந்த ஒரு அறிவுரையே போதுமானது. உனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமா, பிள்ளைகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை இது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா, நீங்கள் பெற்றோருடைய பொருத்தத்தை முதலில் பெறுங்கள் என்று சொன்னார்கள். ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதைன், அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் பெற்றோருடைய வருத்தத்தை, அதிருப்தியை சம்பாதித்த நிலையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஒருபோதும் அடைந்துவிட முடியாது என்பதை திட்டவட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அதிருப்தி எதில் இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோருடைய அதிருப்தியில் இருக்கிறது. பெற்றோருடைய அதிருப்தியை நீங்கள் சம்பாதித்தால், பெற்றோருடைய மன வேதனையை நீங்கள் சம்பாதித்தால் அது எதற்கு சமமானது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை சம்பாதிப்பதற்கு சமமானது என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இளைஞர்களே, மாணவர் சமுதாயமே, பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோரை மதியுங்கள், பெற்றோருடைய பேச்சுக்கு கட்டுப்படுங்கள். அவர்கள் உங்களுக்கு எப்போதும் நன்மையைத்தான் நாடுவார்கள்.
எந்த தாயும் எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளை கெட்டு போக வேண்டும் என்று விரும்பவே மாட்டான். அவன் கெட்டுப்போன தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, நாம் கெட்டு போய்விட்டோம், நம்முடைய பிள்ளைகளாவது நன்றாக வர வேண்டும், நன்றாக வளர வேண்டும், தனக்கும் பயன்பெற்று தன்னுடைய சமுதாயத்திற்கும் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று தான் பெற்றோர்கள் விரும்புவார்கள். எனவே பெற்றோருடைய எண்ணங்களை மதியுங்கள், அவருடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஊக்கமளியுங்கள். அவர்கள் உங்களுக்காகத்தான் பாடுபடுகிறார்கள். கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறார்கள், சொத்து பத்துக்களை வாங்கி போடுகிறார்கள் என்று சொன்னால் யாருக்காக? அவர்கள் எத்தனை வயது வரை வாழ்ந்துவிடப் போகிறார்கள்? பின்னாலே ஒரு ஜெனரேஷன் இருக்கிறது, நமக்கு பின்னாலே ஒரு சந்ததி இருக்கிறது. அந்த சந்ததி நாம் பட்ட கஷ்டத்தை அவர்களும் அடைந்து விடக்கூடாது. அவர்கள் சந்தோஷமான, மனநிறைவான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். கஃபீல்கள் படுத்தக்கூடிய பாடு என்ன என்று இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுமா? தாய்மார்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய கஃபீர்கள், ஸ்பான்சர்கள் இவர்களை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று இதெல்லாம் அவர்கள் இங்கே வந்து பகிர்ந்து கொள்வது கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுடைய மனது வேதனைப்படும், மனைவியினுடைய மனம் சஞ்சலப்படும் என்பதற்காக அதையெல்லாம் ஒழித்து மறைத்து அவர்கள் அன்றாடம் செத்துக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, செத்துக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே எந்த சூழ்நிலையிலும் ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை வருத்தப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்ளவே கூடாது. எனவே இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெற்றோருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது குர்ஆனாக இருந்தாலும் சரிதான், சுன்னாவாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுக்கு அடுத்த இடத்தில் பெற்றோரைத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். பிறகு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். எத்தனை இடங்களில் குர்ஆனுடைய வசனங்கள் இவ்வாறு காணப்படுகிறது. எனவே இதுவெல்லாம் பிள்ளைகள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று பிள்ளைகளுக்கு அவருடைய விருப்பங்கள் தான் முக்கியமானது, அவர்களுடைய ஆசைகள் தான் முக்கியமானது. அந்த விருப்பங்கள், ஆசைகள் நியாயமா அநியாயமா என்பதை பற்றியெல்லாம் பிள்ளைகள் அக்கறை கொள்வது கிடையாது, பகுத்து பார்ப்பது கிடையாது. நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும். இன்றைய பிள்ளைகளுடைய நினைப்பு எப்படி இருக்கிறது? நாம என்ன நினைக்கிறோம் அது நடந்தேற வேண்டும். நம்முடைய பெற்றோருடைய வருமானம் என்ன, அவர் தினந்தோறும் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, மாத வருமானம் என்ன என்பதையெல்லாம் அறிஞ்சில்லி அதுக்கேற்ற மாதிரி பொருளை வாங்கி கேட்கணும். அப்படி கேட்கறது கிடையாது. எனக்கு பைக் வேணும், அந்த மாதிரி ஒருத்தர் ஓட்டிட்டு போற மாதிரி அதே மாதிரி பைக், அது என்னப்பா விலை? அது 1.5 லட்சம் ரூபா, அந்த பைக் வேணுமா? இவருடைய மாத வருமானம் அதை வாங்கி தரக்குவதற்கு கட்டுப்படியாகுமா என்று கேட்டால் கட்டுப்படி ஆகாது. இவருடைய மாத வருமானம் இந்த நிலையில் இல்லை. ஆனால் மகன் ஆசைப்படுகிறான் அப்படிப்பட்ட ஒரு வாகனம் தனக்கு வேண்டும் என்று, அதே போல செல்போன் வேண்டும் என்று. இன்றைய இளைஞர்களுடைய, இன்றைய மாணவர்களுடைய கனவாக, ஆசையாக, விருப்பமாக, எல்லாமுமாக இருப்பது எதுவென்று சொன்னால் இந்த கைபேசி, செல்போன், ஒரு பைக்கு, 2 இருந்துட்டா போதும். 2 அவனுடைய ரெக்க மாதிரி, 2 அவனுடைய ரெக்க மாதிரி, 2 இருந்தா அவனை கையில பிடிக்க முடியாது, தரையில நிக்க மாட்டான், அப்படி பறந்துகிட்டே நிற்பான். ஒரு பைக்கு, ஒரு செல்போன், இதுதான் இன்றைய மாணவர்களுடைய, இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய உலகமாக ஆக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது எங்கிருந்து வந்த சிந்தனை, யாரால் புகுத்தப்பட்ட சிந்தனை என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மாணவர்கள் அதற்குரிய பக்குவத்தை அடையவில்லை. எது சரி எது தவறு என்பதை பகுத்தறியக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. அதனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெற்றோருடைய பேச்சை மதிக்க வேண்டும், பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். தங்களுடைய விருப்பம்தான் பெரிது என்று அந்த விருப்பத்திற்கு அவர்கள் முதலிடத்தை தரக்கூடாது. மனதை எதிர்த்து போராட வேண்டும். அதுதான் மிகப்பெரிய போராட்டம். போராட்டங்களிலேயே மிகப்பெரிய போராட்டம் இது என்று கேட்டால் மனதை எதிர்த்து நடத்தப்படக்கூடிய போராட்டம். இது எல்லோருக்கும் பொதுவானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராட வேண்டிய முறையில் போராடுங்கள், முழுமையாக போராடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுங்கள் என்று சொன்னால்
வாளை எடுத்துக்கொண்டு கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டி தள்ளுவதல்ல, மற்றவருடைய உடைமைகளுக்கு சேதம் விளைவிப்பதல்ல, மற்றவருடைய உயிர்களை பழி வாங்குவதல்ல. அப்படி அல்ல இஸ்லாம் சொல்லவில்லை. ஜிஹாதுக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய அர்த்தம் இருக்கிறது, அது உயர்வானது, புனிதமானது. உங்களுடைய மன இச்சைகளை எதிர்த்து போராடுங்கள். இன்றைக்கு இளைய சமுதாயம் நெறிகட்டு போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மன இச்சைக்கு அடிமையாகி விட்டார்கள். அவர்கள் மனம் போன போக்கில் அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய இறைவன் அல்லாஹ் அல்ல, அவருடைய இறைவன் அவருடைய மனம்தான் என்று அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். அவருடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். பெற்றோர் சொல்வதை கேட்க மாட்டார்கள், மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள், அல்லாஹ் ரசூல் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள். அவருடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அந்த மனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். அதனால்தான் இன்றைக்கு இளைய சமுதாயம் நெறிகட்டு போய் கொண்டிருக்கிறது. சில பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் இளைய சமுதாயம், இளைஞர்கள், மாணவ பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? வேதனைக்குரிய விஷயம். இவர்களால் பெற்றோருக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. போதை பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாகி விட்டார்கள். காரணம் என்ன? அவருடைய கூட்டு சரியில்லை. யாரோடு சேர வேண்டும் அவர்களோடு சேரவில்லை. சேர்வாரோடு சேர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் கூடா நட்பு கொண்டிருக்கிறார்கள். யாரோடு பழகக்கூடாதோ, யாரோடு சேரக்கூடாதோ அப்படிப்பட்டவர்களோடு இவர்கள் சேர்ந்து பழகுகின்ற காரணத்தினால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேடுகட்ட பழக்கங்கள் எல்லாம் இவரிடத்தில் வர ஆரம்பித்து விடுகிறது. சில பேர் சிகரெட்டுக்கு, புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். போதை பழக்கம், புகைப்பழக்கம் என்று எத்தனை கெட்ட பழக்கங்களாம் இருக்கிறதோ அத்தனை கெட்ட பழக்கத்திற்கும் இன்றைய இளைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களும் அடிமையாகிக் கொண்டு வருகிறார்கள் என்பது மிக வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் ஏன் நடைபெறுகிறது என்று சொன்னால், அவர்கள் பெற்றோருடைய பேச்சையும் கேட்பதற்கு தயாராக இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்பதற்கும் தயாராக இல்லை. அவர்கள் அவருடைய மனம் போன போக்கிலே வாழ வேண்டும் என்று முற்பட்டு விட்டார்கள். எனவே அவர்கள் செய்ய வேண்டிய, மாணவர் சமுதாயம் செய்ய வேண்டிய முதல் கடமை என்னவென்று சொன்னால், மனதை எதிர்த்து போராட வேண்டும், மன இச்சைகளை எதிர்த்து போராட வேண்டும். அஃபரஐத மனித்தகத இலாஹு ஹவாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், நபியே ஒருவனை பற்றி நீ சிந்தித்தீரா? அவன் தன்னுடைய மன இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டான். அவன் அல்லாஹ்வை கடவுளாக ஆக்கி கொள்ளவில்லை. இவன் தான் மிகப்பெரிய முஷ்ரிக்கு. அவன் அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் தன்னுடைய மன இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டான். அதனால் இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் எல்லாம் இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு மத்தியில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. பெற்றோருக்கு அவருடைய விருப்பத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை கஷ்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, நான் அதிகமாக நட்பு கொள்வதற்கு, சேர்ந்து வாழ்வதற்கு, உதவிகள் செய்வதற்கு மிக அருகதை உள்ளவர் யார் என்று கேட்கப்பட்ட சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். மீண்டும் வந்த கேள்வி கேட்கப்படுகிறது, அப்போது உன்னுடைய தாய் என்று தான் சொல்கிறார்கள். மீண்டும் வந்த கேள்வி, அப்போது உன்னுடைய தாய் என்று தான் சொல்கிறார்கள். நான்காவதாக தன்னுடைய தகப்பன் என்று சொல்கிறார்கள். அந்த தாய் இன்றைக்கு எந்த அளவில் வைக்கப்பட்டிருக்கிறாள்? நான் அதிகமாக நட்பு கொள்வதற்கு, நான் அதிகமாக மதிப்பதற்கு, சேர்ந்து வாழ்வதற்கு, உதவிகள் செய்வதற்கு தகுதியானவர் யார் என்று 3 முறை கேட்கப்பட்ட சமயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டிய தாய் இன்றைக்கு பிள்ளைகளால் எப்படிப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார், எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறாள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, நீ எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய தாயின் காலடியில் அந்த சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் என்று சொன்னார்கள். உன்னுடைய தாய்க்கு சேவை செய், உன்னுடைய வயது முதிர்ந்த பெற்றோருக்கு சேவை செய், அவர்களுக்கு உதவி செய், அவருடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள். இப்படியெல்லாம் நீ செய்தால் நீ சொர்க்கத்தை அடையலாம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் இன்று எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பிள்ளைகள் கவலையோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். உங்களை வளர்ப்பதற்கு, உங்களை பெற்றெடுப்பதிலிருந்து, உங்களுக்கு சேவைகள் புரிவதிலிருந்து,
உங்களை வளர்ப்பதிலிருந்து, உங்களுக்கு தேவையான எல்லா கடமைகளையும் செய்வதிலிருந்து எத்தனை தியாகங்களை எண்ணி சொல்ல முடியாத எத்தனை அர்ப்பணிப்புகளை அந்த பெற்றோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் வார்த்தையால் வர்ணிக்க முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடியது, வலஅத்துஹு குர்ஆன் அலா குரு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை தாங்கி அந்த குழந்தை அவள் ஈன்றெடுத்திருக்கிறாள். மரணத்தினுடைய விளிம்பு வரை சென்று மீண்டு வந்திருக்கிறாள் அந்த குழந்தையை பெற வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட தாயை புண்படுத்தி விட்டு அவனுடைய வளர்ச்சிக்கு எல்லா விதமான அவனுடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்ட அந்த தகப்பனை தூர எறிந்து விட்டு உதாசீனப்படுத்தி விட்டு நீ எங்களுக்கு தேவையில்லை, நீ எங்களுக்கு தேவையில்லை. யாரை பார்த்து சொல்கிறார்கள்? எல்லா விதமான கடமைகளையும் செய்து முடித்த அந்த பெற்றோரை பார்த்து, அந்த பெற்றோரை பார்த்து, தாயை பார்த்து, தகனை பார்த்து, தகப்பனை பார்த்து நீ எங்களுக்கு பெருசு கிடையாது, நேத்து வந்தால அவதான் எனக்கு பெருசு என்று சொல்லக்கூடிய எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நேத்து வந்தால ஒருத்தி தாயா தாரமா என்று வந்தால் எதற்குத்தான் முன்னிலைமை தர வேண்டும்? இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது? தாய்க்குத்தான் முதலிடம், பிறகுதான் மற்றவர்களுக்கு. முதல் இடம் தாய், அதற்கு அடுத்து தகப்பன், பிறகுதான் மற்றவர்களுக்கு. நாம் நம்முடைய தாயை எத்தனாவது இடத்தில் வைத்திருக்கிறோம்? நம்முடைய தகப்பனை எத்தனாவது இடத்தில் வைத்திருக்கிறோம்? நம்முடைய மனைவியை எத்தனாவது இடத்தில் வைத்திருக்கிறோம்? தாய் தகப்பன் எல்லாம் கீழே, யாருதான் மேலே? நம்முடைய மனைவி தான் மேலே. மனைவிக்குத்தான் முதல் மரியாதை, மனைவிக்குத்தான் முதலிடத்தை நாம் வழங்கி இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் இது சரியா? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், மனைவியை மதிக்க வேண்டும், அவருடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடாது, அவளுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தாயா தாரமா என்ற போட்டி வந்துவிட்டால் நாம் யாருக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய்க்கு முன்னுரிமை தர வேண்டும். தாய் தான் முதலிடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டும். அப்படி இன்றைக்கு இளைய சமுதாயம் நடக்கிறதா? எத்தனை பெற்றோருடைய உள்ள குமுறல், எத்தனை பெற்றோருடைய உள்ள குமுறல்! திருமணம் செய்து கொடுப்பதற்கு பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். திருமணம் செய்து கொடுக்கிறவரா வாப்பா உம்மா அப்படின்னு சொல்லி பாசமா இருக்கிறா. எப்போது திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விடுகிறதோ அதோடு அவர்கள் அப்படியே என்ன செய்ய மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய சிந்தனை, நினைப்பு, பாசம் எல்லாமே எங்கே ஒதுங்கி விடுகிறது என்று சொன்னால் மனைவியோடு ஒதுங்கி விடுகிறது. மற்றவர்கள் பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஏற்கத்தக்கதாகுமா? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெற்றோரை காயப்படுத்தி விட்டு வாழக்கூடிய வாழ்க்கை உருப்படியான வாழ்க்கையா ஒருபோதும் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இளைய சமுதாயத்திற்கு நான் சொல்லிக் கொள்வது, பெற்றோருடைய மனதை வருத்தப்படுத்தி விட்டு அவருடைய சந்தோஷத்தில் கல்லை தூக்கி எறிந்து சந்தோஷத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்தால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வழங்கவே மாட்டான். அந்த வாழ்க்கையை நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. பெற்றோருடைய சேவைக்கு, அவர்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகளுக்கு, அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு ஈடாக யாருடைய சேவையும் யாருடைய தியாகமும் யாருடைய அர்ப்பணிப்பும் கிட்ட வந்து விடாது. நம்முடைய தாய் நாம் சிறு வயதில் இருக்கிற பொழுது நம்முடைய அசிங்கத்தை எல்லாம் அள்ளி இருப்பாள். கூச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல், மன மகிழ்ச்சியோடு, மன சந்தோஷத்தோடு, ஏதோ பிள்ளையினுடைய கழிவு ஏதோ சந்தனத்திற்கு சமமானது என்பதை போல எண்ணிக்கொண்டு நம்முடைய பெற்றோர் நம்மை வளர்த்திருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். நம்முடைய பெற்றோருக்கு நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருகிறான். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என் இறைவா, இந்த இருவருக்கு நீ அன்பு செலுத்துவாயாக, என்னுடைய பெற்றோருக்கு நீ அன்பு செலுத்துவாயாக. எப்படி அன்பு தெரியுமா? நான் சிறு பிராயத்தில் இருந்த பொழுது என் மீது எப்படி அன்பு செலுத்தினார்களோ, என்னை எப்படி அவர்கள் பக்குவமாக வளர்த்தார்களோ, என் மீது எந்த விதமான கரையும் தூசும் படிந்து விடாமல் என் மீது முழுமையான அக்கறையை செலுத்தி வளர்த்தார்களோ, அதை போல இறைவா அந்த பெற்றோருக்கு நீ அன்பு செலுத்துவாயா என்ற துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் செய்கிறீர்கள்? பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், இளைய சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன்.
யார் யாருக்கெல்லாம் கொடி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரை மறந்துவிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை மறந்துவிட்டு ஊருக்காக நான் தியாகம் செய்கிறேன் என்று புறப்பட்டிருக்கிறீர்களே, அவர்களுக்காக ஒரு தொழுகையிலாவது நீங்கள் இந்த துஆவை செய்திருப்பீர்களா? இளைய சமுதாயமே எண்ணி பாருங்கள். நீங்கள் சேவை செய்ய வேண்டியது, நீங்கள் கடமை செய்ய வேண்டியது முதலில் உங்களுடைய பெற்றோருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். பிறகுதான் மற்றதெல்லாம். அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு மற்றவர்களை திருப்திப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியும் என்று நினைக்கிறீர்களா? கனவு காணுகிறீர்களா? நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டுமா, உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்யுங்கள். எல்லா நிலையிலும் அவர்களை முன்னிலைப்படுத்துங்கள். அவர்களுக்கு முதலிடத்தை தாருங்கள். அப்படி தந்தால்தான் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் திருப்தியை பெற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இளைய சமுதாயமே, இளைய சமுதாயம் இன்றைக்கு அவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, தங்களுடைய பொறுப்பு என்ன என்பதையெல்லாம் மறந்து தெரியக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாத்தினுடைய போதனைகளை செய்வது அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனுடைய போதனைகள் என்ன, இஸ்லாத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். சமீப கால அல்லது நிகழ்கால தலைவர்களை பற்றிய வரலாறுகளை எல்லாம் தங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் வைத்திருக்கிறார்கள் இளைஞர்கள். நிகழ்கால தலைவர் இருக்கிறார்களே, சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்கால தலைவர்கள், ஒரு சில தலைவர்கள் அதில் விதிவிலக்காக இருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் பெரும்பாலான தலைவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் சுயநலம். சுயநலத்திற்காகத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைவர்களை பற்றிய வரலாற்றை கேளுங்கள். நம்முடைய இளைய சமுதாயம் அக்குவேறு ஆணிவராக வைப்பார்கள், விட்டு விட்டு வைப்பார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாமை நம்மிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக பாடுபட்டார்களே, அல்லும் பகலுமாக உழைத்தார்களே, அறிஞர்கள், இமாமன்கள், பெரியவர்கள், சஹாபாக்கள், அவர்களுடைய வரலாறு கேட்டு பாருங்க, தெரியாது. அந்த வரலாறு தெரியாது. இளைய சமுதாயம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனிலே நமக்கு வரலாறு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருக்கிறது. அவர்கள் ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களே, எந்த நிலையில் செய்தார்கள், எந்த வயதில் அதை அவர்கள் செய்தார்கள்? காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். குர்ஆனுடைய வாசகம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாபெரிய தியாகத்தை தன்னந்தனியாக நின்று கொண்டு கொள்கை பிரச்சாரத்தை செய்தார்களே, எந்த நிலையில் செய்தார்கள், எந்த வயதில் செய்தார்கள் என்று சொன்னால் இளமை பருவத்தில் அதை செய்தார்கள். தன்னந்தனியாக, ஒற்றையாக, சிங்கிளாக நின்று கொண்டு அந்த மிகப்பெரிய தியாகத்தை அவர்கள் செய்தார்கள். அதற்காக சமூகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவர்கள் நாடு துறந்தார்கள். எனக்கு கொள்கை தான் முக்கியம், என்னுடைய பிரச்சாரம் தான் முக்கியம், தாவாதான் என்று முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாடு துறந்தார்களே, அப்போது அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப், திருக்குர்ஆனுடைய 18வது அத்தியாயம், சூரத்துல் கஹ்ஃப். அந்த கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குகை தோழர்களை பற்றி சொல்கிறானே, குகை தோழர்கள். அந்த குகை தோழர்கள் யார்? அவர்களுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? யாருக்காவது தெரியுமா? இன்றைய மாணவர் சமுதாயம் தெரிந்து வைத்திருக்கிறார்களா? இளைய சமுதாயம் தெரிந்து வைத்திருக்கிறதா? அன்பார்ந்த மாணவர்களே, அன்பார்ந்த இளைய சமுதாயமே, குர்ஆனை புரட்டி பாருங்கள். திருக்குர்ஆனுடைய 18வது அத்தியாயத்தை புரட்டி பாருங்கள். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், சில இளைஞர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். கிபி 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் அந்த இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் கொள்கைக்காக நாட்டை துறந்தார்கள். தங்களுடைய கொள்கைக்காக அவர்கள் நாட்டை துறந்தார்கள். கொண்ட கொள்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, கொண்ட கொள்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அங்கிருந்த மன்னன் அந்த கொள்கைக்கு எதிரான என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? 300க்கு மேற்பட்ட வருடங்கள் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்க நிலையிலேயே வைத்து பாதுகாக்கிறான். உறக்க நிலையிலே இருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 309 வருடங்கள். 309 வருடங்கள் அந்த குகையிலே அவர்கள் உறக்க நிலையிலேயே இருக்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உறக்க நிலையிலிருந்து விழிப்பை தருகிறான். பிறகு அவர்களை அந்த ஊர் மக்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். பிறகு மீண்டும் குகைக்குள் செல்கிறார்கள். குகை மூடிக்கொள்கிறது.
பிறகு அப்போது இருந்த அந்த மன்னன் அந்த குகையிலே கல்வெட்டாக எழுதி வைக்கிறான் அவன் கண்ட அதிசயத்தை. இது குர்ஆனுடைய வரலாறு, இது குர்ஆனுடைய வரலாறு. எதற்காக அந்த தியாகத்தை செய்தது யார்? இளைய சமுதாயம். குர்ஆன் சொல்கிறது, 18வது அத்தியாயத்தை படிச்சு பாருங்க, இளைஞர்கள் தங்களுடைய கொள்கையை காக்க வேண்டும் என்பதற்காக, அந்த கொள்கைக்கு எதிரான மன்னனுடைய பிடியிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குகையில் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இளைய சமுதாயத்தினுடைய வரலாறு அல்லவா? இன்றைய இளைய சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்றைய இளைய சமுதாயத்திற்கு லட்சியம் இருக்கிறதா? லட்சியம் தெரியவில்லை. உணர்த்துவதற்கு ஆட்களும் கிடையாது. அவர்கள் பாதை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை. ஏதாவது சாதிக்க முடிகிறதா? ஏதாவது சாதித்திருக்கிறோமா? என்ன சாதித்திருக்கிறோம்? நம்முடைய லட்சியம் என்ன என்பதெல்லாம் இன்றைய இளைய சமுதாயத்திடம் அவர்களை பார்த்து வீசப்படக்கூடிய ஏகப்பட்ட கேள்விக்கணைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய வரலாற்றில் இளைஞர்கள் ஆற்றிய சாதனைகள் என்னென்ன என்பதை பட்டியல் போட்டுக் கொண்டே இருக்கலாம். கிபி 4வது நூற்றாண்டிலே 370 ஹிஜ்ரி 370 பிறந்தவர் தான் இப்னு சீனா என்று சொல்லப்படக்கூடியவர். இப்னு சீனா யார் தெரியுமா? அலிசன்னா என்று சொல்வார்கள். அலிசன்னா என்று சொன்னால் மருத்துவ உலகத்தினுடைய மாமேதை என்று அழைக்கப்படக்கூடியவர். மருத்துவ உலகத்தினுடைய மாமேதை என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். இன்றைய மருத்துவர்கள் வரைவர், அன்றைய மருத்துவர்களில் இன்று இன்றைய மருத்துவர்கள் வரை அத்தனை பேருக்கும் அவரை தெரியும். யாருக்கு அவரை தெரியாமல் இல்லை? அவர் 10 வயதுக்குள்ளேயே, அவருடைய 10வது வயதுக்குள்ளேயே குர்ஆனை மனப்பாடம் செய்து முடிக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஏனைய கலைகளையும் கற்றுத் தருகிறார். என்னென்ன கலைகள், உலகத்தில் எத்தனை கலைகள் இருக்கிறதோ அத்தனை கலைகளையும் அவர் கற்றுத் தருகிறார். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெடிசின் என்று எத்தனையோ கலைகள், அத்தனை கலைகளையும் அவர் கற்றுத் தருகிறார். ஒரு நூல் எழுதுகிறார். எத்தனையோ எண்ணி சொல்ல முடியாத ஆய்வு கட்டுரைகளை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். மருத்துவ சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள். இன்றைக்கு ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்வதாக இருந்தால் மயக்க மருந்து பயன்படுத்துறாங்க. முதலாக உலகத்தில் மயக்க மருந்தை பயன்படுத்தியவர் யாரு? இந்த இப்னு சீனா, அலிசன்னா என்று சொல்லப்படக்கூடிய இப்னு சீனா தான் முதல்ல நினைச்சிருக்கிறார், மயக்க மருந்தை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு பல வால்யூம்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். கானூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம். அவருடைய 22வது வயதில் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகம் இருக்கிறது, அந்த நூல் தான் மருத்துவ உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ உலகத்திற்கு மிகப்பெரிய, பழைய கால மருத்துவம் அல்ல, நவீன கால மருத்துவத்திற்கு மிகப்பெரிய முன்னோடியாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஹிஜ்ரி 370 பிறந்த ஒருவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சாதனை இது! இந்த சாதனையை மறக்க முடியுமா? இப்படி இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்படி ஏகப்பட்ட சாதனைகள் இருக்கிறது. இளைய சமுதாயம் தன்னுடைய சின்னஞ்சிறிய வயதில் நிகழ்த்திய சாதனைகள். குர்ஆன் தொகுக்கப்பட்டு இன்றைய கையில் வச்சிருக்கிறோமே முழுசா ஒரு குர்ஆனை, இந்த குர்ஆனை தொகுக்கிற பணியில் ஈடுபட்டவர் யாரு? ஒரு இளைஞர், ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞர். அவர்தான் இந்த குர்ஆனை தொகுத்தார். இப்படி ஏகப்பட்ட வரலாற்றை சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே இளைஞர்களே, இளைய சமுதாயமே, மாணவர் சமுதாயமே, நீங்கள் பெற்றோருக்கு கட்டுப்படுங்கள். அவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்ளாதீர்கள். உலகம் போற போக்கில் போகாதீங்க. நம்முடைய உலகம் தனி உலகம். நாமெல்லாம் முஸ்லிம்கள், மறுமையை நம்பி வாழக்கூடியவர்கள். மற்றவருடைய உலகம் அது வித்தியாசமானது. நம்முடைய உலகம் அது தனி அடையாளம் உள்ளது. அந்த தனி அடையாளத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. இந்த உலக ஆசாபாசங்களில் நாம் மயங்கிவிடக்கூடாது. இந்த உலக ஆசாபாசங்கள் தான் பெருசு. இங்க சொகுசான வாழ்க்கை வாழணும், இங்க லக்ஸுரி லைஃப் வாழணும், செல்போனு, பைக்கு, அது இது, சப்பு சவறு, இந்த மாதிரிப்பட்ட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்று நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்காதீர்கள். அதெல்லாம் சிறந்த வாழ்க்கை. மறமைக்கு தேவையான வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் சிறந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். உங்களுடைய நேரங்களை நீங்கள் வீணாக்காதீர்கள். நேரம் இருக்கிறதே, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு. நாம் பல அரிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக, நல்ல பல செயல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள். இன்றைக்கு நேரத்தை வீணாக்கக்கூடிய பல இளைஞர்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்பூன் ஃபீமா கஸீர் மினன் நாஸ்
அஸ்ஸிஹத்து வல் ஃபராக் என்று சொன்னார்கள். இரண்டு மிகப்பெரிய நியமத்துகள் இருக்கிறது. நியமத்தானி மக்பூனன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இரண்டு பெரிய நியமத்துகள் இருக்கிறது, அல்லாஹ் வழங்கிய அருள் கொடைகள். ஆனால் அந்த அருள் கொடைகளுடைய அருமை பெருமைகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கும் தெரியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த இரண்டு பெரிய நியமத்து என்னவென்று சொன்னால், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று குறிப்பிட்டார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதற்காக வழங்கி இருக்கிறான்? நல்ல பல சேவைகளை, நல்ல பல திட்டங்களை, நல்ல பல செயல்களை செய்வதற்காக அல்லாஹ் அதை வழங்கி இருக்கிறான். அந்த ஆரோக்கியத்தை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஓய்வு நேரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி ஓய்வு நேரம் என்பது. இந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக வழங்கி இருக்கிறான்? அங்கேயும் நாம் ரிலாக்ஸாக இருந்து, நிம்மதியாக இருந்து, ஆறாமர இருந்து சில பணிகளை செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அந்த ஓய்வு நேரத்தையும் நாம் உருப்படி இல்லாத நேரமாக மாற்றிவிடக்கூடாது. ஒன்று நமக்கு பயன்படக்கூடியதாக அதை நாம் மாற்ற வேண்டும், அல்லது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதாக அந்த நேரத்தை மாற்றக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல 5 நேர தொழுகையில் தவறாமல் பங்கெடுங்கள். உங்களுக்கு வெற்றி வேண்டுமா, நீங்கள் மறுமையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் ஆக வேண்டுமா, 5 நேர தொழுகைக்கு வாருங்கள். மற்ற நேரங்களில் தொழுகைக்கு ஜமாஅத்தோடு வரக்கூடிய பல சகோதரர்களை ஃபஜ்ர் தொழுகைக்கு காண முடிவதில்லை. ஃபஜ்ர் தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. ஃபஜ்ர் தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ரக்அத்தால் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா என்று சொல்லியிருக்கிறார்கள். ரக்அத்தால் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய 2 ரக்காத்துகள் இருக்கிறது, இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்புகள், செல்வங்களை விடவும் மேலானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஃபஜ்ர் தொழுகை உட்பட அத்தனை தொழுகைகளுக்கும் நீங்கள் ஜமாஅத்தோடு வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்கு வாருங்கள். நல்லவர்களோடு பழக்க வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள், தீயவர்களோடு என்ன செய்யாதீங்க, பழகாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் பெருசா என்னத்தை எதிர்பார்க்க போறாங்க? உங்கள்கிட்ட பெருசா என்ன எதிர்பார்க்க போறாங்க? நீங்க படிச்சு வேலைக்கு வந்து சம்பாத்தியம் எல்லாம் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க உங்கள்கிட்ட எதை எதிர்பார்ப்பாங்க. அதுவரைக்கும் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னது? நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்தோடு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வளர வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பம் தவறானதா? உங்களை பெற்றதற்காக, உங்களை வளர்த்ததற்காக, உங்களை ஆளாக்கியதற்காக இதை கூட அவர்கள் விரும்பக்கூடாதா? இந்த உரிமை கூட அவர்களுக்கு இல்லையா? எனவே அந்த உரிமைகளை, அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். எனவே நல்ல பிள்ளைகளாக இருங்கள், நல்ல நூல்களை படியுங்கள், நல்ல குணத்தோடு இருங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய வகுப்பறையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய தெருவாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், எல்லா இடத்திலும் நல்ல பழக்க வழக்கத்தோடு நல்ல மனிதனாக, அந்த பையனா நல்ல தங்கமான பையனாச்சே என்று 4 பேர் நல்ல விதமாக சொல்லக்கூடிய அளவிற்கு. ஏனென்று சொன்னால் இது ரொம்ப முக்கியமானது. 4 பேரை பார்த்து நம்மளை பார்த்து சீனி சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஜனாசா கடந்து செல்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்று சொன்னார்கள். இன்னொரு ஜனாசா கடந்து செல்கிறது, அப்போதும் வஜபத் என்று சொல்கிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? வாஜிபாகி விட்டது, உறுதியாகி விட்டது என்பது அதனுடைய பொருளாகும். அதற்கு விளக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள் கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், முதலில் ஒரு ஜனாசா கடந்து சென்றது, அப்போது நீங்கள் உறுதியாகி விட்டது என்று சொன்னீர்களே, எந்த அர்த்தத்தில் சொன்னீர்கள்? அதுவா, சொர்க்கம் உறுதியாகி விட்டது என்ற அர்த்தத்தில் தான் அப்படி சொன்னேன் என்று சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னீர்கள்? இல்லை, அந்த ஜனாசா கடந்து செல்கிற பொழுது மக்கள் எல்லாம் அவரை பற்றி நல்ல விதமாக பேசினார்கள், புகழ்ந்து பேசினார்கள், நல்ல மனுஷன் போயிட்டாரு என்று பேசினார்கள், அதனால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது ஜனாசா செல்கிறது, அந்த ஜனாசாவை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? உறுதியாகிவிட்டது. அதற்கு என்ன அர்த்தம்? நரகம் உறுதியாகிவிட்டது. ஏன் அப்படி சொன்னார்கள்? மக்கள் அவரை பற்றி போய் தொலைஞ்சான், மோசமானவன், கேடுகட்டவன், நல்ல வேளை போய் சார்ந்தான் என்று பேசினார்கள், அதனால் அவனுக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். ஆக 4 பேர் நம்மளை பார்த்து நல்ல பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேடுகட்ட பழக்க வழக்கம் ஒழித்துவிட்டு நம்முடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக நாம் நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு நாம் நிறைய இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா.